தவிர இந்த காரியத்தை எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு இப்படி மீற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தம் மக்களுக்கு சொல்வது அப்படிங்கிறது நபி வழி என்பது மட்டுமல்ல, இறை வழியும் கூட. ஏன்னா அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல மக்களையெல்லாம் இந்த நபிமார்களுடைய ரூஹளையெல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு பெருமையாக பேசுகிறான் தனது நபியை பற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வயிது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியன, நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் செய்தான். லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் ஞானத்தை தந்திருக்கிறேன், அதே போல வேதத்தை தந்திருக்கிறேன். சும்மா ஜாக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்களை உண்மைப்படுத்துகிற ஒரு நபி பின்னால வருவாங்க. அப்படி வந்தா ல துமினுன் நபிஹி வல தன்சுருன்னஹு, அந்த நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அந்த நபிக்கு நீங்க உதவியும் செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு பிறகு கேட்கிறான், கால அக்ரர்தும் வஅகதும் அலா ذلكم யஸ்ரி, நான் இப்பொழுது செய்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? நபிமார்கள் எல்லோரும் சொன்னாங்க காலு அக்ரர்னா, இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறாங்க. பிறகு இறைவன் சொன்னான் கால இஷஹது, நீங்க எல்லாரும் சாட்சியாயிருங்க, வ அன மஅக்கும் மின ஷாஹிதீன், நானும் உங்கள் கூட சாட்சியாளனாக இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுவது ஆலமுல் அர்வாஹ்ல நம்மெல்லாம் இந்த உலகத்துக்கு வருகை தருவதற்கு முன்னாலேயே அந்த நபிமார்களுடைய ரூஹளையெல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றியும் சொல்லி காட்டுறான். உங்களிடத்தில் ஒரு நபி வருவார் அப்படின்னு வந்தா உலகம் செய்யணும். அப்ப மற்றவர்களை அழைத்து வைத்துக் கொண்டு நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பேசுவது நபி வழி மட்டுமல்ல, இறை வழியும் கூட. இந்த காரியத்தை முதலா செஞ்சதே இறைவன் தாங்க. அதனால நம்ம மீலாது நபி என்று நம்ம எதை செய்யறோமோ அதை முதல் அல்லாஹ் தான் செஞ்சு காமிச்சான். மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை சொல்றது தானே மீலாது நபி. இது அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல. அது மட்டும் இல்ல, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள போறாங்க. சஹாபா பெருமக்கள் முந்தின நபிமார்களை புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நேசரா இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, இந்த உலகத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசி பெருமைப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஈசா ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹா இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போறாங்க. அப்ப சொன்னாங்க அருமை தோழர்களை பார்த்து, தோழர்களே நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லா தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லா தான். இன்னொன்னே அதுல சேர்த்துக்கிறங்க, ஆனா ஹபீபுல்லா, நான் ஹபீபுல்லாவாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த ஹதீஸ் திரும்பியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ சஹாபா பெருமக்கள் முந்தின நபிமார்களும் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் சேருங்கள், அந்த புகழில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால இது நபி வழியும் கூட. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை சொல்வதுங்கிறது நபி வழி, இறை வழி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். நபி வழியும் இருக்கிறது, அதனால தான் இப்போ செய்கிறோம். அது மட்டுமல்ல, உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நிஅமத்தை எண்ணி பாருங்கள். வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை பிறருக்கு எடுத்தும் சொல்லுங்க அப்படின்னு இங்க சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தை எவ்வளோ நியமத்துகள் நம்ம பெற்றிருந்தாலும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இறை தூதராக பெற்றோமே, அந்த நியமத்துக்கு ஈடு இருக்குதா, இணை இருக்குதா? மற்ற நியமத்து இருந்தாலும் இல்லாட்டும் பிரச்சனை இல்லையாங்க. ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கிறோங்க, நம்மை படைத்த இறைவன் யாருன்னு புரிஞ்சிருக்குமா? நமக்கு இந்த குர்ஆன் கிடைச்சிருக்குமா? உயர்ந்த மார்க்கம் இஸ்லாமத்தை நம்ம அடைஞ்சிருப்போமா? இவ்வளவு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்தது. அப்படின்னா ஒரு மாபெரும் நியமத்தா இருக்கிறாங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நான் செஞ்சிருக்க நியமத்தை எண்ணி பாருங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நியமத்தா கிடைச்சாங்க, எண்ணி பார்க்கறதான் மீலாது நபி விழா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் உங்களுக்கு தந்திர நியமத்தை பிறகு எடுத்து சொல்லுங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் நியமத்தால நமக்கு கிடைச்சாங்க, அந்த நியமத்தை பிறகு எடுத்து சொல்லத்தான் மீலாது நபி விழா. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல எதை செய்ய சொன்னானோ அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்ல, குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபி அவர்களே அல்லாஹ்வுடைய ஃபضலும் அருளும் அருட்கொடையும் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபிதாலிக ஃபல்யஃபரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹ்மத்தை எண்ணி பார்த்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் என்று அல்லாஹ் அந்த வசனம் சொல்றான். ரஹ்மத்து கிடைச்சிருக்குது, அதை எண்ணி பார்த்து மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறான் அல்லாஹ். சரி, ரஹ்மத்து எது அப்படின்னு பார்க்கணும்ல. அல்லாஹ் இன்னொரு வசனத்துல விடை தருகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி அவர்களே உங்களை அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பி வைத்தோம். ஒரு வசனம் சொல்லுது ரஹ்மத்து வந்திருக்கிறது, அதை எண்ணி பார்த்து மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும்.
இன்னொரு வசனம் சொல்கிறது, அந்த ரஹ்மத்து நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ரஹ்மத்தாக கிடைத்திருக்கிற நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் மீலாது நபி விழாக்கள். அப்போ மீலாது நபி நம்ம கொண்டாடுறது அப்படிங்கிறது குர்ஆனும் ஹதீஸ் அடிப்படையிலங்கிற இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சில பேர் ஃபத்வா கொடுக்குறான் மீலாது நபி விழாண்டு கொண்டு நீங்கள் கேட்டீங்க, அது ஃபத்வா இல்லை, அது பத்வா. ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பை சொல்லக்கூடாதுன்னு யாரா சொன்னாக்கா அவர் பத்வாவுக்கு தான் ஆளாகுவார், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு தான் ஆளாகுவார். அதுக்கு பேர் ஃபத்வா இல்லை. ஃபத்வாங்கிற பேரில் பத்வா கொண்டு வந்திருக்கிறாங்க. அது யார் கொண்டு வந்தாங்களும் ஏற்றுக்கொண்டாலும் பத்வாவுக்கு தான் ஆளாயிருவாங்க. நமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மற்றவங்க யாருக்கு நம்ம முக்கியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கனால தானங்க உயிரினமாக இஸ்லாத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நேர்வழிமை இருக்குன்னு அவங்க தான் காரணம். அவங்கள யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னா வேற யாரை பற்றி சொல்றது? ஆனால் இது கூடாதுங்கிறவங்கெல்லாம் அந்த பெரியார் இந்த பெரியார்னு பெருசாக பேசுவாங்க. ஆனால் நபிகளா பேசுனாக்கா கூடாது, இந்த இருக்கு பத்வா அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க. அது பத்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பத்வான்டா சாபம்னு அர்த்தம். அதனால நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இன்னொன்றுங்க, நமக்கு ஒன்று கூடுமா கூடாதாங்கிறதுக்கு அல்லாஹ் சொன்னானா நபியை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர இவங்களுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் வசனங்களை ஓதி காமிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவங்கிறது அல்லாஹ் முன்னால் செஞ்சு காமிச்சது. அதேபோல் சஹாபா பெருமக்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அதேபோல் அல்லாஹ் குர்ஆனிலே நியமத்தை எண்ணி பாருங்க, பிறகு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையிலே தான் இப்போ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மீலாது நபி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மாற்றமாக அந்த ஃபத்வா வந்திருக்குது, இந்த ஃபத்வா இருக்குன்னு சொன்னாங்க. அதே நம்ம ஏன் கேட்கணும்? நமக்கு அல்லாஹ் அவங்களே அப்படின்பட்ட சொன்னால் அங்கேருந்து ஒரு ஃபத்வா வரும், அதை எடுத்துக்கிறேன். நல்லா குர்ஆனில் சொன்னாங்கன்னா ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னா என்ன பின்பற்றுங்க, ரசூலை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டான். அவங்க என்ன சொன்னாலும் அதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் நம்ம கேட்க தேவையில்லை. இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் இந்த ஃபத்வாங்கிற பேரில் பத்வா வந்திருக்குது. அது இந்த ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் நாங்கள் சுன்ன ஜமாத்துன்னு பாமர மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர்கள்லாம் நம்ம சுன்ன ஜமாத்து மக்கள் எல்லாம் இப்போ எச்சரிக்கை உஷாராக இருக்க வாய்ப்பு ஏற்பட்டு போச்சு. ஏன்னா இவங்களெல்லாம் சுன்ன ஜமாத்து நினைச்சோமே, அதனால இவங்க கூட போய்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ இவங்களுடைய இடத்துல இருந்து மீளாது கூடாது, மௌலிது கூடாதுன்னு ஃபத்வா கொண்டு வந்துருக்காங்களே, அப்போ இவங்களும் வஹாபியர் தான் போல தெரியுதுன்னு சொல்லி உணர்ந்து இவர்களிருந்து விடுபடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது சுன்ன ஜமாத்து மக்கள் விழிப்புணர்வோடு புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது. இன்றைக்கு கேட்ட நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான முறையிலே தெளிவான விளக்கங்களை தந்துள்ளார்கள். அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துக்கள். நான் டாக்டர் அயாஸ் அக்பர், பிரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட், ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஹார்ட் அட்டாக் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒரு உயிர் கொள்ள நோய். வாழ்க்கையா மரணமா என்ற ஒரு போராட்டம். ஹார்ட்ல ஏன் அடப்பு ஏற்படுது? ஹார்ட்ல ஏற்கனவே அடப்பு ஏற்பட்டிருந்தா அதுக்கு சுலபமா எப்படி குணப்படுத்துது? ஹார்ட்ல அடப்பு ஏற்படாம எப்படி தடுப்பது? கவலைப்படாதீங்க, சுலப தீர்வு உண்டு. இந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க தயங்காம டைரக்டா என் கூட பேசலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வாரந்தோறும் சனிக்கிழமை 11 to 11:30 ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டர்ஸ் ஹார்ட் நிகழ்ச்சி உங்கள் மூன் டிவில உங்களுக்கு நான் சேவை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சும்மா ஜாலியா தமிழ் உயிருக்கு உயிரா நினைக்கிறேன். நிலா பாரு, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, வானிலிருந்து இறங்கி வா, வீடு தோறும் போலாவா. இது உங்கள் மூன் டிவி. கிபி 570 முதல் இஸ்லாமிய வரலாறு ஓர் ஆய்வு. இணைந்து வழங்குவோர் nikah.com. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களின் வாழ்க்கை துணை தேடலின் ஒப்பற்ற இணையம் nikah.com மற்றும் வெஸ்டர்ன் ஆட்டோ, துபாய், ரியாத், குவைத் and பேங்காக். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, நல்ல பையனா பார்க்கணும். nikah.com அல்லாஹ்வோட கிருபையால நம்ம ஆயிஷாவோட நிக்காஹும் nikah.com மூலமா நடந்து முடிஞ்சது. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களின் வாழ்க்கை துணை தேடலின் ஒப்பற்ற இணையம் nikah.com. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு nikah.com மூலமா. உங்களுக்கு ஹஜ் உம்ரா சேவையில்
19வது ஆண்டு திருச்சி